இந்த பையன்களுக்கு இது அற்பமாக தெரியுது, கிரிக்கெட் மேட்ச்சு அற்புதமாக தெரியுது. இதை சொல்கிறான் ஒருத்தன், நான் 1000 ரூபா கொடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தேன், 1000 ரூபா செலவு பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தேன், என்னை உள்ளே சேர்க்கலன்றான். புரியுதா? 1000 ரூபா செலவு பண்ணி வந்தானா அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு, எங்கேயோ இருந்து வந்தானா. கவனிங்க, உள்ள 10,000 பேர் இருக்கிறாங்க, போலீஸ்காரன் அடிக்கிறார். அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? எதை பார்க்க? ஒரு ஆளை பார்க்கறதுக்கு. ஆனால் இவன் எதையுமே பார்க்கல. என் கண்கள் ராஜாவை வெல்ல ஆலயத்தை கண்டது. ஆமேன். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவரை பார்த்தவனுக்கு உலகம் அற்பமாக தெரியும், ஆண்டவரை பார்க்காதவனுக்கு உலகம் பெருசாக தெரியும். நான் போல்டாக சொல்கிறேன், இந்த பையன்களுக்கு உலகம் பெருசாக தெரியுது. காரணம், ஆண்டவர் அவனை இன்னும் பார்க்கல. ஏதோ ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். அவங்க அம்மா அப்பா கேட்டுக்கினாங்க. எனக்கு கொடுக்கும்போதே தெரியும் இது தேராத கேஸுன்னு. ஏன் தெரியுமா? அவன் கண்கள் யார் மேலே இல்லை. முதல்ல சொன்னேன், நம்பர் ஒன் அவன் செவி எது மேலே இல்லை? பைபிளே இல்லை. நேற்று நம்ம விசுவாசி வீட்டுக்கு போனேன், அவங்க அப்பாவை கேட்டேன், அவன் பைபிள்லாம் எடுத்துகிட்டு வருவானான்னு. சிரிக்கிறாரு. பைபிள் படிப்பானான்னு கேட்டேன். உடனே அவங்க பாட்டி சொன்னாங்க, பாஸ்டர் அவன் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டான் சபைக்கு. இங்கே வளர்ந்த பையன். துக்கமாக இல்லை? எல்லாம் கவனிங்க, இடம் மாறும்போது வாழ்க்கையே மாறி போகுது. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு இந்த கிருபையை மட்டும் எனக்கு தாங்க. எந்த கிருபையை? சத்தமாக. சில நேரம் சத்தமாக பேசுவார், சில நேரம் ரொம்ப அமைதியாக பேசுவார். முசுக்கட்டைகள் செடியில் நடுவே. நான் அடிக்கடி கேட்குற, இன்னைக்கு கூட நான் ஜோம் பண்ணது தான், எது போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, பலவீனம் வரலாம், சுயனம் இருக்கலாம், எனக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபையை மட்டும் எடுத்துடாதீங்க, அது மட்டும் எனக்கு போதும், உங்களுடைய சத்தம் கேட்கணும். இதையும் சொல்லுவேன். 50 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். இதை கேட்ட நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் அதே பிரசங்கம் பண்ண என்ன தோண சொல்லுவாங்க, சரக்கே இல்லைன்னுவாங்க. இந்த 8000 பிரசங்கம் கேட்குறாங்களே, அவங்க என்னை விட ரொம்ப ஞானவான்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க அதே பிரசங்கத்தை திருப்பி பண்ணுறீங்களேன்னு கேட்குறாரு. அதே உதாரணத்தை திருப்பி சொல்கிறீங்களேன்றாரு. உதாரணத்தை திருப்பி சொன்னோட தப்பு என்னங்க? ஒரே உதாரணத்தை திருப்பி சொல்கிறீங்க. அப்போ உதாரணம் சொல்லும்போது கூட ஞானமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், கேட்கும் காது. அடுத்து அவருடைய பாருங்கள், அவர் எங்கேயோ போயிருக்கலாம், இல்லை வேறு எங்கேயோ போயிருக்கலாம், விருந்து சாலைக்கு போயிருக்கலாம். அவருக்கு எவ்வளோ பேங்க் வீடெலாம் இருக்கு இல்லையா?